صل على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فأما من أوتي كتابه بيمينه فيقول هاؤم اقرءوا كتابيه إني ظننت أني ملاق حسابيه فهو في عيشة راضية. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் 29ஆம் ஜுஸ்வில் பாதியை அதுவரை நாம் ஓத கேட்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஜுஸ்வில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு சூறாவிலும் பலதரப்பட்ட விஷயங்கள், உபதேசங்களை இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் செய்கின்றான். இன்று ஓதப்பட்ட சூரத்துல் ஹாக்கா, அந்த சூறாவில் கியாமத்தில் ஏற்படக்கூடிய நிலைமைகளை அல்லாஹ் அழகாக வர்ணித்து காட்டுகின்றான். உண்மையான வெற்றி என்றால் என்ன, உண்மையாக வெற்றி பெற்றவர்கள் யார் என்பதை அல்லாஹ் இந்த இடத்தில் சுட்டிக்காட்டுகின்றான். கியாமத்து நாளில் அமால் நாமா ஏடுகள் ஒரு நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் கட்டளையின்படி ஒரு காற்று வீசும். அந்த அமால் நாமா ஏடுகள் எல்லாம் ஒவ்வொரு மனிதனுடைய கைகளுக்கு வந்து சேரும். வந்து சேரக்கூடிய அந்த நேரம், ஒன்று அந்த அமால் நாமா ஏடுகள் வலது கையில் வந்து சேரும், இல்லை என்றால் அது இடது கையில் வந்து சேரும். அல்லாஹ் குர்ஆனில் அழகாக சொல்கின்றான், فَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِيَمِينِهِ, யாருடைய வலது கரத்தில் அமால் நாமாவுடைய ஏடுகள் கொடுக்கப்பட்டதோ, فَيَقُولُ, அவன் சந்தோஷ மிகைப்பில், هَاؤُمُ اقْرَءُوا كِتَابِيَهْ, வாருங்கள் வாருங்கள், என்னுடைய அமால் நாமா ஏடுகளை பாருங்கள், அதை படியுங்கள் என்பதாக கூச்சலிட்டுக் கொண்டிருப்பான். சந்தோஷத்தில் அவன் மிதந்து கொண்டிருப்பான். இன்னி வனந்து அன்னி முலாகின் ஹிசாபியா, நான் உலகத்தில் வாழும் காலத்திலே எனக்கு தெரியும் இப்படிப்பட்ட ஒரு நாள் வரும், இப்படிப்பட்ட இந்த நாளில் நம்முடைய அமல்களை கொண்டு தீர்ப்பளிக்கப்படும் என்றெல்லாம் நான் நம்பியிருந்தேன் என்பதாக சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், فَهُوَ فِي عِيشَةٍ رَاضِيَةٍ فِي جَنَّةٍ عَالِيَةٍ قُطُوفُهَا دَانِيَةٌ كُلُوا وَاشْرَبُوا هَنِيئًا بِمَا أَسْلَفْتُمْ فِي الْأَيَّامِ الْخَالِيَةِ. இதற்கு பிறகு அவனுக்கு வெற்றியே வெற்றி. இதற்கு பிறகு அவன் عِيشَةٍ رَاضِيَةٍ, ஒரு சந்தோஷமான, ஒரு திருப்திகரமான வாழ்க்கையில் அவன் சென்று விட்டான். ஃபி ஜன்னத்தின் ஆலியா, உயர்ந்த சுவர்க்க மாளிகைகள் அவனுக்கு கொடுக்கப்படும். குதூஃபுஹா தானியா, அவன் பக்கத்தில், அவன் இருக்கும் இடத்திலே மரத்தினுடைய பல குலைகள் எல்லாம் தொங்கிக் கொண்டிருக்கும். அவனுடைய கைகளுக்கும் வாயுக்கும் அருகாமையில் இருக்கும். குலு வஷ்ரபு ஹனீஅம் பிமா அஸ்லஃப்தும் ஃபில் அய்யாமில் ஹாலியா, உலகத்தில் வாழும் காலத்தில் நீங்கள் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் ஷரீஅத்துக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்ததற்கு பகரமாக இப்பொழுது உண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்பதாக சொல்லப்படும் என்ற செய்தி அல்லாஹ் சுட்டிக்காட்டுகின்றார். அதற்கு நேர்மாற்றமாக இன்னும் ஒரு மனிதர் உலகத்தில் வாழும் காலத்தில் அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை தூக்கி எறிந்து விட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்துகளை பின்பற்றவில்லை. ஷரீஅத் என்றால் அதை விட்டு ஒதுங்கியே வாழ்ந்தார். அல்லாஹ்வை நினைவு கூறவில்லை, தொழுகையினுடைய கவலை இல்லை, அல்லாஹ்வினுடைய அச்சம் இல்லை, மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவரும் அந்த இடத்தில் வருவார். அல்லாஹ் சுட்டி காட்டுகின்றான், வஅம்மாமன் ஊதிய கிதாபஹு பிஷிமாலிஹி, அந்த அமல் நாமா பட்டோலை யாருடைய இடது கரத்தில் கொடுக்கப்படுமோ கை சேதப்படுவார். சொல்லுவார், ஃபயகூலு யா லைதனி லம் ஊத கிதாபியா, இந்த ஏடு எனக்கு கிடைக்காமல் இருந்தாலே நன்றாக இருந்திருக்குமே. மா அக்னா அன்னி மாலியா, உலகத்தில் நான் எவ்வளவு செல்வங்களை சம்பாதித்தேனே,
உலகத்தில் எவ்வளவு கோடிக்கணக்கில் சொத்துக்களை சம்பாதித்து தங்கம் நகைகளை எல்லாம் ஒன்று சேர்த்தேனே, மா அக்னா அன்னி மாலியா, என்னுடைய செல்வங்கள் எதுவும் எனக்கு பிரயோஜனம் தரவில்லையே என்பதாக கை செய்யப்படுவான். ஹலக அன்னி சுல்தானியா, என்னுடைய கம்பீரம், என்னுடைய ஆட்சி, என்னுடைய அதிகாரம் அனைத்தும் வீணாகிவிட்டதே, அனைத்தும் பாலடைந்து விட்டதே என்பதாக கை செய்யப்படுவான். ஹலக அன்னி சுல்தானியா. அந்த மனிதன் கை செய்யப்பட்டுக் கொண்டு அழுது கொண்டிருப்பான். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கட்டளை வரும், ஹுதூஹு ஃபகுல்லு, அவனை பிடியுங்கள், சங்கிலியால் அவனை பிணையுங்கள். சும்மல் ஜஹீம ஸல்லு சில்சிலத்தின் தர்ஹா 70 திராஅன் ஃபஸ்லுகு. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கட்டளையின்படி அவனை நரகத்தில் இழுத்துக் கொண்டு சென்று அவனை போடப்படும் என்பதாக அல்லாஹ் சுட்டிக்காட்டுகின்றான். சங்கைக்குரியவர்களே, உலகத்தில் ஒரு சாதாரண ஒரு பரீட்சை, சாதாரண ஒரு டெஸ்டிலே பாஸ் ஆகிவிட்டால் எவ்வளவு சந்தோஷமாக இவருக்கு போன் அடிக்கின்றார், அவருக்கு போன் அடிக்கின்றார், சந்தோஷமாக அதை பரிமாறிக்கொள்கின்றார். அதே நேரத்தில் ஃபெயில் ஆகிவிட்டால் அதனுடைய துக்கமும் கவலையும் ஆழமாக இருக்கின்றது. உலகத்தினுடைய பரீட்சையை விட கோடான கோடி மடங்கு மிகப்பெரிய பரீட்சை. உலகத்தினுடைய பரீட்சை ஃபெயில் ஆகிவிட்டால் மீண்டும் அதை படிக்கக்கூடிய, அந்த பரீட்சை எழுதக்கூடிய அவகாசங்கள் எல்லாம் கொடுக்கப்படும். இந்த பரீட்சை இறுதி பரீட்சை. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு முன்னால் நாம் கொடுக்கக்கூடிய கணக்கு வழக்குகள், நம்முடைய வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் கேட்பான். இதுதான் மிகப்பெரிய வெற்றி. உலகத்தில் நாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம், நாம் இத்தனை வீடுகளை கட்டிவிட்டோம், வெற்றி அடைந்து விட்டோம், நாம் இத்தனை கோடி சொத்துக்களை சேர்த்து விட்டோம், நாம் தான் வெற்றியாளர்கள், இத்தனை அழகிய வாகனங்கள் இடத்தில் இருக்கின்றது, நான் நினைத்த நேரத்தில் எங்கு வேண்டுமானாலும் செல்லக்கூடிய விசா இருக்கின்றது, அப்படிப்பட்ட மிகப்பெரிய செல்வந்தர் என்பதாக தன்னை தானே பெருமைப்படுத்திக் கொண்டு நினைத்துக் கொண்டிருக்கலாம். அல்லாஹ் சொல்கின்றான், உண்மையான வெற்றி எது? ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார், அந்த கியாமத் நாளில் தீர்ப்பளிக்கப்பட வேண்டும், நீ சுவர்க்கவாதி என்பதாக சொல்லப்பட்டு விட்டால் ஃபகத் ஃபாஸ, அல்லாஹ் சொல்கின்றான், இவன் வெற்றி அடைந்து விட்டான், இவன் பாஸ் ஆகிவிட்டான், இவனுக்கு எல்லா விதமான ஹைர்களும் இன்று கிடைக்கப் போகின்றது. அதற்கு நேர்மாற்றமாக உலகத்தில் நல்ல முறையில் வாழ்ந்தார், ஆனால் தீன் இல்லாமல், ஷரீஅத் இல்லாமல், அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படாமல் மனம் போன போக்கிலே இந்த வாழ்க்கை என்ஜாய் பண்ண வேண்டும், அழகான முறையில் கழிக்க வேண்டும் என்பதாக சந்தோஷமாக கழித்துவிட்டு சென்று விட்டார். அல்லாஹ்வையும் ரசூலையும் பொருட்படுத்தவில்லை என்றால் அங்கு கை செய்யப்படக்கூடிய நிலைமை என்பதை அல்லாஹ் சுட்டிக்காட்டுகின்றார். சங்கைக்குரியவர்களே, ஆக அதனுடைய தயாரிப்பில் நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். சஹாபாக்களுடைய நிலைமைகளை பற்றி பார்க்கும் பொழுது அனைத்து சஹாபாக்களும் எந்த நேரத்தில் எங்களுக்கு மௌத்து வந்தாலும் சுவர்க்கத்திற்கு செல்வதற்கு தயாராகக்கூடிய அளவிற்கு எங்களுடைய அமல்களை நாங்கள் சீர்படுத்திக் கொள்வோம் என்பதாக சஹாபாக்கள் சொல்கின்றார்களே, அந்த அடிப்படையில் எந்த நேரத்தில் அல்லாஹ்வினுடைய அழைப்பு வந்தாலும் அனைத்து நேரத்திலும் ஏதேனும் ஒரு நல்ல அமலில் நாம் இருக்க வேண்டும் என்பதை ஹதீஸ் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றார். சங்கைக்குரியவர்களே, அந்த சுவர்க்கத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது ஹதீஸ் ஷரீஃபில் இப்படி சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லுல்லாஹுல் ஃபிர்தௌஸ், அல்லாஹ்விடத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டிக்காட்டினார்கள். சங்கைக்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை மிக உயர்ந்த சுவர்க்கமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல்லாஹ கபஸ அர்ஸத ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் பியதி. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் இருக்கக்கூடிய அந்த மைதானத்தை தன்னுடைய கரங்களால் அல்லாஹ் ஏற்படுத்தினான். மற்ற சுவர்க்கங்கள் எல்லாம் மலக்குமார்களை கொண்டு அது கட்டப்பட்டது. அல்லாஹ்வினுடைய நேரடி பார்வையில் கட்டப்பட்ட சுவர்க்கம் என்று சொன்னால் அது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அதற்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்தான்? மைதானத்தை அல்லாஹ்வே உருவாக்கி அந்த மைதானத்தில் அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு கற்களை கொண்டு அல்லாஹ் அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை ஏற்படுத்தினான் என்றால், ஒரு செங்கல் தங்கத்தை கொண்டு, இன்னும் ஒரு செங்கல் வாசம் கமலக்கூடிய கஸ்தூரியை கொண்டு செய்யப்பட்டது. அப்படிப்பட்ட கற்களை கொண்டு அந்த சுவர்க்கம் செய்யப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அதில் அழகிய பழங்களுடைய செடி கொடிகள் மரங்களை எல்லாம் அல்லாஹ் அதில் ஏற்படுத்தினான். அல்லாஹ் அதில் அழகான நறுமணத்தை ஏற்படுத்தினான். அது மட்டுமல்ல, அந்த சுவர்க்கத்தில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில்
4 ஆறுகளை அல்லாஹ் ஓடச் செய்திருக்கின்றான். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலிருந்து தான் அந்த ஆறுகள் ஓடுகின்றது. அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் சொல்லுவான், தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அந்த சுவர்க்கத்தில் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். ஃபீஹா அன்ஹாரும் மின் மாஇன் கைரி ஆசின், பரிசுத்தமான தண்ணீருடைய ஆறுகள். வன்ஹாரும் மின் லபனின் லம் யதகய்யர் தஅமுஹு, பரிசுத்தமான பாலுடைய ஆறுகள். வன்ஹாரும் மின் அஸலின் முஸஃபா, பரிசுத்தமான தேனுடைய ஆறுகள். வன்ஹாரும் மின் ஹம்ரின் லத்தத்தில் லிஷாரிபீன், பரிசுத்தமான மதுவுடைய ஆறுகள் அங்கு ஓடிக்கொண்டிருக்கும் என்பதாக குர்ஆன் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. மஸலுல் ஜன்னத்தில் லத்தி உஇதல் முத்தகூன், இது யாருக்காக செய்யப்பட்டது? யாருக்காக தயாரிக்கப்பட்ட சுவர்க்கம்? அல் முத்தகூன், உலகத்தில் வாழும் காலத்தில் தக்வாவோடு இறையச்சத்தோடு வாழ்ந்தவர்கள், அவர்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட சுவர்க்கம். அதற்கு பிறகு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சும்ம அவ்ஃபா ரப்புனா அலா அர்ஷிஹி, இந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அல்லாஹ் ஏற்படுத்திவிட்டு தன்னுடைய அர்ஷில் அல்லாஹ் இருந்து கொண்டு அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை பார்த்தான். பார்த்துவிட்டு அல்லாஹ் கூறினான், வஇஸ்ஸதி லா யதுகுலுக முத்மினு ஹம்ரின் வலா முஸிர்ரின் அலா ஸினா, அனைத்து மக்களும், நிறைய மக்கள் உனக்குள் நுழைவார்கள், ஆனால் 2 மனிதர்கள் உனக்குள் நுழையவே முடியாது என்பதாக அல்லாஹ் கூறினான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒன்றாவது முத்மினு ஹம்ரின், மது போதையில் அதிகமாக இருக்கக்கூடிய மனிதன், ஹராமான மதுபானங்களை குடிக்கக்கூடியவன், அதை குடித்துவிட்டு தௌபா செய்யாதவன். வல முஸிர்ரின் அலா ஸினா, விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடியவன். இந்த 2 பாவம் செய்யக்கூடியவர்கள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸே உனக்குள் ஒருபோதும் நுழைய முடியாது என்பதாக அல்லாஹ் கூறியதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். சங்கைக்குரிய அல்லாஹ்வியார்களே, அது மட்டுமல்ல, அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸினுடைய அழகை அல்லாஹ் அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கின்றான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது, இன்னல் லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா, எந்த மக்கள் ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்கின்றார்களோ அவர்களுக்கு நாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நாம் கொடுப்போம். இந்த ஆயத்தில் நாம் பார்க்க வேண்டும், அல்லாஹ் ஈமானை மட்டும் சொல்லவில்லை. யார் ஈமான் கொண்டு விட்டார்களோ ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுப்போம் என்பதாக அல்லாஹ் சொல்லவில்லை. இன்னல் லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி, அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டார்கள், அதே நேரத்திலே அவர்கள் நல்ல அமல்களை செய்தார்கள், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு ஷரீஅத்தினுடைய அனைத்து அம்சங்களையும் எடுத்து நடந்தார்கள், அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுப்போம். 2இல் 1 இல்லை என்றாலும் ஒன்றும் கிடைக்காது. ஈமான் இல்லை, ஆனால் நல்ல பல சேவைகளை செய்கின்றார், உலகத்தில் அல்லாஹ் பிரதிபலனை கொடுப்பான். நல்ல தான தர்மங்களை செய்கின்றார், ஈமான் இல்லாதவர் நல்ல தான தர்மங்கள் வாரி வழங்குகின்றார், அதற்குரிய பிரதிபலனை அல்லாஹ் உலகத்தில் அவருக்கு கொடுப்பான், கண்ணியத்தை கொடுப்பான், மக்களுக்கு மத்தியிலே கௌரவத்தை கொடுப்பான், இன்னும் செல்வ செழிப்பு அதிகப்படுத்தி கொடுப்பான். ஆனால் ஆখিরাவில் எந்த பிரதிபலனும் இல்லை. அதே போன்று ஈமான் மட்டும் இருக்கின்றது, நல்ல அமல்கள் இல்லை என்று சொன்னால் அவருக்கும் ஆখিরাவிலே முதலில் நரகத்திற்கு சென்று அனைத்து பாவங்களையும் போக்கிய பிறகுதான் சொர்க்கத்திற்கு வர முடியும். ஆனால் நேரடியாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிற்கு செல்லக்கூடியவர்கள் யார்? இன்னல் லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி, ஈமான் கொண்டு வாழ்க்கையில் நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்கள், தொழுகையை பேணக்கூடியவர்கள், அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை பேணக்கூடியவர்கள், ஹராமை விட்டும் தவிர்த்திருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா, அவர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தங்குமிடமாக அல்லாஹ் ஆக்குவான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சுட்டிக்காட்டுகின்றான். சங்கைக்குரியவர்களே, அந்த அடிப்படையிலே ரப்பிடத்தில் உண்மையான வெற்றி என்பது நாம் ஆখিরাவில் நாம் அல்லாஹ்விடத்தில் பார்க்கக்கூடிய வெற்றி தானே தவிர உலகத்தினுடைய விஷயங்கள் எல்லாம் ஒரு அலங்காரம், ஒரு ஏமாற்றம். உலகம் நம்மை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் குர்ஆனில் அடிக்கடி அல்லாஹ் சொல்லுவான், வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மத்தாஉல் குரூர், இந்த உலகம் உங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றது. நபியே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, லா தமுத்தன் ஐனைக இலா மா மத்தஅனா பிஹி அஸ்வாஜன் மின்ஹும் ஸஹரத்தல் ஹயாத்தித் துன்யா, நபியே இந்த உலகத்தினுடைய அலங்காரங்கள், இவர்களுக்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய விசாலமான பங்களாக்கள், இவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆடம்பரங்கள், இதையெல்லாம் பார்த்து நீங்கள் மயங்கி விடாதீர்கள். ஸஹரத்தல் ஹயாத்தித் துன்யா லினஃப்தினஹும் ஃபீ, அவர்களுக்கு நாம் கொடுத்திருப்பது அவர்களை சோதிப்பதற்காக நாம் கொடுத்திருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நபியை பார்த்து, நபியே நீங்கள் பார்வையை மேல் நோக்கி கொண்டு
மேலே அதையெல்லாம் பார்த்து கொண்டே நடக்காதீர்கள். லா தமுத்தன்ன, பார்வையை மேலே உயர்த்தாதீர்கள், கீழே பார்வையை தாழ்த்தி கொண்டு நடங்கள் என்பதாக துன்யாவை விட்டும் அல்லாஹ் ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்கின்றார். அந்த அடிப்படையிலே உலகம் தேவைக்கு நாம் எடுத்துக்கொள்ளலாம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இந்த உலகம் கண்டிப்பாக ஏமாற்றக்கூடியது, ஏமாற்றத்தில் போடக்கூடியது. இந்த உலகம் தீனை விட்டும் நம்மை தூரமாக்கக்கூடியது. சஹாபாக்களிலும் செல்வந்தர்கள் இருந்தார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் மிகப்பெரிய கோடீஸ்வரர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிகப்பெரிய கோடீஸ்வரர். ஆனால் அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சுவர்க்கம் வாஜிப் என்பதாக சொல்லப்பட்டவர்கள், மிகப்பெரிய கோடீஸ்வர சஹாபி, வாரி வாரி வழங்கக்கூடியவர்கள். அது மட்டுமல்ல, கபரஸ்தானுக்கு சென்று அழுது கொண்டே இருப்பார்கள். தாடி நனைந்துவிடும், தாடி நனைந்துவிடும். கேட்பார்கள் சஹாபாக்கள், உஸ்மான் அவர்களே, தாங்கள் இவ்வளவு அழுவதற்கு காரணம் என்ன? ஏன் இவ்வளவு அழுகின்றீர்கள் கபரஸ்தானிற்கு வந்து என்பதாக சொல்லும் பொழுது சொல்லிவிட்டு சஹாபாக்கள் கேட்பார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபையிலே சுவர்க்கம் நரகத்தை பற்றி பேசும் பொழுது கூட இவ்வளவு அழாத நீங்கள் கபரஸ்தானுக்கு வந்து இவ்வளவு அழக்கூடிய காரணம் என்ன என்பதாக கேட்கும் பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஆகிரத்தின் படித்தரங்கள், ஒவ்வொரு இடத்தில் சோதனைகள் நடக்கும். அதில் முதல் கட்ட சோதனை என்பது கபர்தான். இந்த முதல் கட்ட சோதனையை ஒரு மனிதர் வெற்றி பெற்று விட்டால் அடுத்தடுத்த சோதனைகளை அல்லாஹ் லேசாக்கி விடுவான். முதல் கட்ட சோதனை என்ன? இவருக்கு முதலாக கேட்கப்படக்கூடிய அந்த கேள்விகள், மன் ரப்புக வமா தீனுக வமன் நபியுக, 3 கேள்விகள் கபரில் கேட்கப்படுமே. அந்த 3 கேள்விகள் மிக மிக முக்கியமானது. அந்த முதல் கட்ட சோதனையில், அந்த முதல் கட்ட பரீட்சையில் ஒரு மனிதன் வெற்றி அடைந்து விட்டால் அடுத்தவனுக்கு வெற்றிதான். அந்த முதல் கட்ட பரீட்சையில் ஒரு மனிதன் தோல்வி அடைந்து விட்டால் அதற்கு பிறகு அடுக்கடுக்காக அவனுக்கு தோல்வி காத்திருக்கின்றது. ஆகவே தான் இந்த கபருக்கு வந்து நான் அழுது கொண்டிருக்கின்றேன். இந்த முதல் கட்ட பரீட்சையிலே, இந்த முதல் கட்ட சோதனையில் நான் வெற்றி பெற்று விடுவேனா, நான் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி விடுவேனா என்பதாக நான் அழுது கொண்டிருக்கின்றேன் என்பதாக சொன்னார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. சஹாபாக்களிலும் செல்வந்தர்கள் இருந்தார்கள். ஆனால் உலகத்தினுடைய ஆசை, உலகத்தினுடைய மோகம், அதிலே மூழ்கி விட்டவர்கள் கிடைக்கவில்லை. மாறாக அவர்கள் விளங்கிவிட்டார்கள், ஆகிரத்தினுடைய வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை, சுவர்க்கத்தினுடைய வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் உண்மையாக நாம் பார்க்கின்றோம், இன்று வாலிபம், நாளை முடி நரைக்கின்றது. இன்று வாலிபத்தில் உறுதியாக இருந்த எலும்புகள் நாளை வயோதிகத்திலே அது தளருகின்றது, அதில் பலவீனம் ஏற்படுகின்றது. ஆனால் சுவர்க்கம் அப்படிப்பட்டதல்ல. அறிவிப்பு செய்யப்படும் சுவர்க்கத்தில் இன்னலக்கும் அன் தஷிப்பு ஃபலா தஹ்ரமு அபதா, நீங்கள் சுவர்க்கத்தில் எப்பொழுதுமே வாலிபர்களாக இருப்பீர்கள், உங்களுக்கு வயோதிகம் என்பதே வராது. இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை இன்று சந்தோஷமாக இருக்கின்றார், சிரித்துக் கொண்டிருக்கின்றார், நாளை அழுது கொண்டிருக்கின்றார், நாளை கவலை ஏற்படுகின்றது. அல்லாஹ் சொல்கின்றான், இன்னலக்கும் அன் தன்அமு ஃபலா தபஅசு அபதா, சுவர்க்கத்தில் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருப்பீர்கள், உங்களுக்கு கவலையினுடைய சாயல் கூட ஏற்படாது. அதுதான் உண்மையான நிரந்தரமான வீடு. இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் இன்று ஹயாத்தோடு இருந்தார், நாளை இருக்கவில்லை. நேற்று ஹயாத்தோடு இருந்தார், இன்று இல்லை. நேற்றுத்தான் நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம், நேற்றுத்தான் நாங்கள் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம் என்பதாக சொல்வதை எல்லாம் கேட்கின்றோம் அல்லவா? ஆகிராவுடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை அல்ல. இன்னலக்கும் அன் தஹ்யௌ ஃபலா தமூது அபதா, எப்பொழுதுமே ஹயாத்தோடு இருப்பீர்கள். கோடான கோடி வருடங்கள் ஆனாலும் கூட உங்களை மௌத்து நெருங்க முடியாது. மௌத்திற்கு மௌத்து கொடுக்கப்படும். சொர்க்கவாசிகளே பார்த்துக் கொள்ளுங்கள், நரகவாசிகளே பார்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக மலக்குமார்கள் அழைப்பார்கள். அனைவர்களும் பார்ப்பார்கள். ஒரு ஆடு கொண்டு வரப்படும், அந்த ஆட்டை அறுக்கப்படும். மலக்குமார்கள் சொல்லுவார்கள், இது ஆடு அல்ல, இது மௌத்து. இன்று மௌத்துக்கு மௌத்து கொடுக்கப்பட்டு விட்டது, இதற்கு பிறகு மௌத்து என்பது கிடையாது. சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில், நரகவாதிகள் நரகத்தில் இருந்து கொண்டே இருப்பார்கள் என்பதாக சொல்லப்படும். அடுத்து இந்த உலக வாழ்க்கை, இன்று உடல் நலத்தோடு இருக்கின்றார், நாளை செய்தி வருகின்றது உடல்நிலை சரியில்லாமல் ஆகிவிட்டார், நடக்க முடியாமல் ஆகிவிட்டார், கை கால் வேலை செய்யவில்லை என்பதாக எல்லாம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் செய்திகளை கேட்கின்றோம். ஆனால் சுவர்க்க வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? அல்லாஹ் சொல்லுவான், இன்னலக்கும் அன் தஸிஹு ஃபலா தஸ்மு அபதா, எப்பொழுதுமே நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள், எப்பொழுதுமே நீங்கள் ஆஃபியத்தோடு இருப்பீர்கள். உங்களுக்கு நோய் என்பது உங்களை நெருங்கவே நெருங்காது.
உண்மையில் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை என்பது ஒரு ஏமாற்றம். ஏதோ அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நமக்கு தீனை கொடுத்திருக்கின்றான், தீனுல் இஸ்லாமியுடைய விளக்கத்தை கொடுத்திருக்கின்றான், குர்ஆனை கொடுத்திருக்கின்றான், ஹபீபினுடைய வாழ்க்கை நமக்கு முன்மாதிரியாக இருக்கின்றது. உண்மையில் இந்த வாழ்க்கையை நாம் உண்மையிலேயே சரியான முறையில் வாழ்ந்துவிட்டால் அந்த வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் நாம் கைசெதப்பட தேவையில்லை, சந்தோஷமாக இருப்போம் என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இன்று ஓதப்பட்ட ஆயத்தில் அல்லாஹ் சுட்டிக் காட்டுகின்றான். அம்மாமன் ஊதிய கிதாபஹு பியமீனி, யாருடைய வலக்கரத்தில் அந்த அமல் நாம ஏடுகள் கொடுக்கப்பட்டு விட்டதோ அவர் சந்தோஷ மிகைப்பில் சொல்லிக் கொண்டிருப்பார், ஹா உம்குரஉ கிதாபியா, என்னுடைய அமல் நாமாவை பாருங்கள், இன்னி வனந்து அன்னி முலாக்கின் ஹிசாபியா, நான் பாஸ் ஆகிவிட்டேன், நான் வெற்றியடைந்து விட்டேன் என்பதாக சந்தோஷமாக சொல்லிக் கொண்டிருப்பான். சங்கைக்குரியவர்களே, ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை ஒரு பொருட்டாகவே கருதவில்லை. அல்லாஹ் கேட்டான் நபியவரிடத்திலே, நபியே நீங்கள் சொல்லுங்கள், உஹது மலையை தங்கமாக்கி கொடுக்கின்றோம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ், அப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் விரும்பவில்லை. ஒரு நாள் சாப்பிட வேண்டும், ஷுக்ர் செய்ய வேண்டும், ஒரு நாள் பட்டினியாக இருக்க வேண்டும், சப்ர் செய்ய வேண்டும், இந்த வாழ்க்கை தான் எனக்கு விருப்பம். ஒரு நேரத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு வருகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓலை பாயின் மீது படுத்திருக்கின்றார்கள். வீட்டிற்குள் வந்தார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. வீட்டிற்குள் எதுவும் இல்லை, மூலையில் கொஞ்சம் கோதுமை இருக்கின்றது. ஓலை பாயினுடைய அச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேனியில் படர்ந்திருக்கின்றது. நபி அவர்கள் எழுந்து அமர்ந்தார்கள். இதை பார்த்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு கண்களில் கண்ணீர் வடிகின்றது. சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், கைசர் கிஸ்ராவினுடைய அந்த மன்னர்கள் எல்லாம் சுகபோகங்களில் ஆடம்பரங்களில் அவர்கள் சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் ஈருலக தலைவர், கொஞ்சம் உலகத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொள்ளக் கூடாதா? கொஞ்சம் வசதியை கேட்டுக்கொள்ளக் கூடாதா? சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமரே, உம்மை அறிவாளி என்பதாக அல்லவா நினைத்தேன். சொல்லிவிட்டு சொன்னார்கள், யா உமர், லஹும் ஃபித் துன்யா வலனா ஃபில் ஆখিরা. உமரே, அல்லாஹ் அவர்களுக்கு உலகத்தில் தந்திருக்கின்றான், நமக்கு அல்லாஹ் ஆখিরাவில் சொர்க்கத்தை வைத்திருக்கின்றான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொன்னால், சங்கைக்குரியவர்களே, அந்த அடிப்படையிலே உலகத்தினுடைய வாழ்க்கை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சிலர்களுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்து அவர்களை அல்லாஹ் சோதிக்கின்றான், சரியான முறையில் அவர்கள் அமல் செய்கின்றார் என்பதை பார்க்கின்றான். சிலர்களுக்கு ஏழ்மையை கொடுத்து சப்ர் செய்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றான். ஆக இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை நிரந்தரமானதல்ல. நிரந்தரமான வாழ்க்கை ஆখিরাவுடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்காக நாம் அமல்களோடு அல்லாஹ்விடத்தில் சேர்ந்து விட்டால் அதைவிட மிகப்பெரிய வெற்றி எதுவும் அல்ல. அதுதான் மிகப்பெரிய வெற்றி. உலகத்தில் நாம் சேர்க்கக்கூடிய சொத்து பணங்கள், உலகத்தில் நாம் சேர்க்கக்கூடிய காசு பணங்கள், பேங்க் பேலன்ஸ், இதுவெல்லாம் முடிவடையக்கூடியது. நிரந்தரமானது நம்முடைய அமல்கள் தான். ஆக இந்த ரமலானுடைய மாதம் கடைசி 10 நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதிலும் ஒற்றைப்படை இரவாக 25வது நாள் இன்று 25வது இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதிகமாக நாம் அமல் செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நம் அனைவருக்கும் நம்முடைய சிந்தனைகளுக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. மேலும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய சொந்த பந்தங்கள், நம்முடைய முன்னோர்கள், தாய் தந்தையர்கள் யாரெல்லாம் வஃபாத்தாகிவிட்டார்களோ, இத்கும் மினன்னார், நரகத்தினுடைய விடுதலை என்பதாக சொல்லக்கூடிய இந்த கடைசி 10 அனைவர்களுக்கும் அல்லாஹ் நரகத்தினுடைய பரிபூர்ணமான விடுதலையை கொடுத்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை, அனைவர்களுக்கும் உயர்ந்த அந்தஸ்தை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.